இந்த சுக்கிர பெயர்ச்சி கடகத்துக்கு எப்படி அமைய போகுது, கடகராசிக்கு என்னென்ன 3 அதிர்ஷ்டங்கள் இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல அக்கறையா அவங்க இருக்கணும் அப்படின்றத கேட்போம். பொதுவாக வந்து கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் ஒரு ஆடம்பர பிரியர், ஒரு எந்த ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலா இருக்கட்டும், அலங்கார பொருட்கள் தயாரிக்கிற சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டுமே, பணம் விஷயத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டா இருப்பா, இந்த இடத்துல இந்த அமௌண்ட் போட்டா முதலீடு நம்மளுக்கு அதிகமா வருதான். கடகராசிக்காரவங்க எப்படின்னா, இவங்க மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வச்சிருப்பாங்க, ஒருத்தர் புது மொபைல் வந்திருக்கு, இல்லை ஒருத்தர் யாராவது வாங்கி 1 மாதம் 2 மாதம் ஆச்சு, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவு உங்கள் கண்களில் படுது அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு சுக்கிர பெயர்ச்சி எப்படி ஒவ்வொரு ராசிகாரர்களுக்கும் அமைய போகுது, அது என்ன மாதிரி பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவையும் கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கலைகளுக்கெல்லாம் உகந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அழகுக்கு உகந்தவர் அப்படின்னு சொல்லுவோம், திருமண தாம்பத்தியத்திற்கு வந்து மிகவும் உரியவர் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 மாதத்திற்கு ஒரு முறை வந்து பெயர்ச்சி அப்படின்றது நடைபெறுமானா, இப்போ வரக்கூடிய இந்த சுக்கிர பெயர்ச்சி எந்த தேதியிலிருந்து எப்போ வரைக்கும் நடக்க போகுது, இந்த பெயர்ச்சியினால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எல்லாருக்குமே வந்து சுக்கிர யோகம் இருக்கா, யாருக்கு சுக்கிர தசை இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஜோதிட அரசி யோகப்பிரபா அவர்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கன்சல்டேஷன் வாங்கக்கூடிய எல்லோருமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இது எங்களுடைய ஆர்த்தி விலாக் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் கேட்கும்போது இதுதான் எங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் உந்துதலாக இருக்குது. ஸோ யோகப்பிரபா அவர்களுக்கு நீங்களும் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமான அப்பாயின்மெண்ட்ஸும் நீங்கள் பெற முடியும். வாங்க இப்போ நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ ஒவ்வொரு முறையுமே வித்தியாசமான பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரதானமாக பார்க்க போகிறது வந்து சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் பார்ப்போம். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கணுமா, அது அவசியமா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லுங்களேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சுக்கிரன் பகவான் வந்து கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு தான் பெயர்ச்சியாகி வரார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உச்சகுரு வந்து என்ன பண்ணுறாருன்னா இயற்கை சுவர் உச்சகுரு வந்து கடகத்தில் பெயர்ச்சியாக இருக்காரு, நம்ம சனி பகவான் மீனத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது முதல்ல வந்து சுக்கிரன் பகவான் என்ன மாதிரினா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆடம்பரத்தை குறிக்கிறது, ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு தொழிலில், அதாவது பிரம்மாண்டத்தை குறிக்கிறதுனாலே நம்ம சுக்கிரன் பகவான் தான். இது பொருட்கள் மட்டும் கிடையாது, இன்னொரு உறவுகளையும் கொடுக்குது. அதாவது தாம்பத்தியம், நீங்கள் சொன்ன மாதிரி தாம்பத்தியம், இன்னொன்று ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுக்குது. மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்துறத நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் இந்த சுக்கிரன் பகவான் கொடுக்காரு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவர் சுக்கிரன் வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகளாக இருக்க போறாரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுரு. நம்மளுடைய சிவபெருமான்கிட்ட இருந்து அந்த மிருத சஞ்சீவிங்கிற ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு வந்து அசுரர்களுக்கு வந்து அந்த மந்திரத்தை போதிச்சு அவர்களுக்கு வந்து சாகாவரம் அந்த ஒரு பெரிய வரத்தை கொடுத்தவரே நம்ம சுக்கிரன் தான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் சுக்கிரன் பலமாக இருக்காங்க, யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு, சுப பார்வைப்பட்டிருக்காங்க அப்படின்னா, சுக்கிர திசை இந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றத்தில் இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவங்க மருத்துவர் ஆகணும் முயற்சி பண்ணுறாங்க. இல்லை நான் வந்து நீட் எக்ஸாமில் ட்ரை பண்ணிக்கிருக்கேன், பாஸ் ஆகுவானா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மருத்துவத்தில் கைராசியான ஒரு மருத்துவர்னு பேர் வாங்குவாங்க. இதே இது ஒரு நார்மலான ஒரு மருத்துவராக இருப்பாங்க பொதுவாகவே. அப்படிப்பட்டவங்க நான் வந்து எனக்கு என்னுடைய திறமையை கரெக்டாக கொண்டு போகிற மாதிரியான எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது அவங்களுடைய சுக்கிர திசையில் அல்லது அவங்களுடைய சுக்கிரன் நல்ல உச்சத்தில் இருக்கும்போது, இல்லைனா ஒரு நல்ல ஒரு பார்வை பாட்டிருக்காரு, 7ஆம் பார்வையாக நல்ல பார்வையாக பார்க்குறாங்க, அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு அவங்களுடைய கைராசின்னு ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புது வகையான மருந்துகள் நிறைய ஒரு சில வியாதிகளுக்கெல்லாம்
மருந்தே இல்ல. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ளதுக்குள்ள புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா அவ்வளவு சீக்கிரமா நம்ம பக்கம் அது இன்னும் கொண்டு வரவும் இல்ல, ரொம்ப தாமதமா தான் இருக்கு. அந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான சில நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமா இருக்கும். சோ பொதுவா பெரிய ஆடம்பரம் அழகு கலைன்னு சொல்லி என்ன ஒரு இது இருந்தாலும் இந்த மருத்துவ உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்க போறது சுக்கிர பயிற்சி, சுக்கிர பகவான் தான். இப்போ புரியுது சுக்கிர பயிற்சியை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 12 ராசியில உங்க ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்க போகுது, இதற்கான வழிபாடு முறைகள் என்ன, அண்ட் இதற்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன, இது எல்லாமே தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஒவ்வொரு ராசிகளா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சுக்கிர பயிற்சி கடகத்துக்கு எப்படி அமைய போகுது, கடக ராசிக்கு என்னென்ன 3 அதிர்ஷ்டங்கள் இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல அக்கறையா அவங்க இருக்கணும் அப்படின்றத கேட்போம். பொதுவாக வந்து கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 11 அதிபதி தான் நம்ம சுக்கிரன் பகவான். இவர் வந்து 7ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 10ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் தான். அப்படி இருக்கும்போது தொழில் ஸ்தானத்துல ஒரு லாபமும் ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கண்ணை மூடிட்டு கடகராசினியர்களுக்கு. ஏன்னா இவங்களுடைய உடல்நிலை பாதிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் வேலை நல்லா பார்ப்பாங்க, ஆனா இவங்க கோபத்துல ஒரு கடுஞ்சொல் பேசிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. சோ இந்த டைம்ல கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த வருமானத்துல தடை இல்லாமல் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சுக்கிரன் பகவான் ஒரு ஆடம்பர பிரியரு, ஒரு எந்த ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலா இருக்கட்டும், அலங்கார பொருட்கள் தயாரிக்கிற சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டுமே, அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்துமே அடுத்த நிலைமைக்கு எடுத்துக்கொண்டான அமைப்பு தான் சுக்கிர பயிற்சி. அப்படி பண்றவங்களும் இந்த காலகட்டத்தில் இவருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இதைத்தான் பார்க்குது, வீட்டை பார்க்கறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. பொருளாதார அளவுல நான் இப்படி இருந்தேன்ப்பா, ஆனா ஒரு பெரிய இப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடகராசிக்கு ரொம்பவே பொருந்தும். அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சமுதாய பணியில இருக்கிறவங்களுக்கு இல்ல சமுதாய அளவுல அந்தஸ்துல உள்ளவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நான் ஒரு சமுதாயத்துல ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி ஒரு என்னால முடிந்த அளவு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க பண்ண அளவு ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு உண்டானதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த காலகட்டத்துல அவங்களை தேடி கௌரவம் போக போகுது. நீ என்னப்பா நீ இவ்வளவு பண்ணிட்டு இவ்வளவு சைலண்டா இருக்க, ஆனா உன்னை தேடி நான் வாரேன்னு சொல்லி அந்த கௌரவம் அவங்க வீட்டு கதவை தட்ட போகுது. சோ அவங்களால அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பேரும் புகழும் கிடைக்க போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் சரி, இல்ல நான் பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் சரி, அரசாங்க ஊதியம் அதிகமாகி அல்லது பதவி உயர்வோட கூடிய இடமாற்றம் கிடைக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்ல கடகராசிக்கு கொடுக்கும். ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்து கிடைக்க போகுது. கடகராசி அன்பர்கள் இப்பவே கொஞ்சம் கலகலன்னு மாறி இருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டுடுவோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசினியர்கள் அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேசுகிறாங்களா, இந்த காலகட்டம் இப்போ வேணாம்ப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பேசிக்கலாம், நம்மளுடைய உடன்பிறப்பு தான், நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் இறங்கி வந்து பேசணும். நீங்கள் ஒரு பக்கம் ஈக்குவல் இல்லை நான் பண்ணதான் இல்லை இப்போ பிரிக்கினா பிரிச்சிடணும்னு ஒரு சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா அது கோர்ட் கேஸ் வரைக்கும் போகும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பணம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க, ஏதாவது ஒரு நல்ல வருமானம் வருது, தனலாபம் அதிகமாக இருக்குது, எல்லாம் கிடைக்கிறதுனாலும் பணம் விஷயத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டா இருப்பா, இந்த இடத்துல இந்த அமௌண்ட் போட்டால் முதலீடு நம்மளுக்கு அதிகமாக வருதான், இந்த இதில் போடலாம் போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. அதில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டிங் போடுறது அந்த விஷயத்தை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அந்த ஆர்வத்தில் போடுறது. கடகராசிக்காரவங்க எப்படின்னா இவங்க மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் புது மொபைல் வந்திருக்கு, இல்லை ஒருத்தர் யாராவது வாங்கி 1 மாதம் 2 மாதம் ஆச்சு, அதாவது பல வருஷமாக இருக்கும் வாங்கிடுச்சு, ஆனால் இது விற்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுது இல்லைன்னா டக்குன்னு இவங்க வாங்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு புதுசாக ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது, காசுக்கு செலவழிக்குது வேஸ்ட் ஆகுற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த இடத்துல பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்து புதிதான நண்பர்கள் புதிதான நண்பர்கள் யாரையும் சேர்க்கக்கூடாது. அப்படியும் சேர்த்துட்டாங்களா ஒரு லிமிட்டோட வைக்கணும். அவங்களை எந்த ஒரு விஷயத்துக்குமே இன்வால்வ்மெண்ட் ஆகக்கூடாது. தொழிலையோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ வேலை பார்க்குற இடத்துக்கோ அவங்கள மீட் பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. இதுதான் மெயினாக கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வாழ்வியல் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு வழி கொடுக்கும் இல்லையா, என்ன பண்ணலாம்?
வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மாவுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வயதான அப்பா இருக்கான், அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை அந்த சாப்பாடு நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி, இவங்களால முடிந்த அளவு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு உதவி வீடு தேடி இவங்க போய் பண்ணணும். அப்படி பண்ணாலே அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்காது. மெயினாக வெள்ளிக்கிழமை அவங்க பண்ணணும். உதவி வந்து கேட்குறவங்களுக்கு பண்ணுறதை விட நீங்களே தேடி தேடி போய் உதவி செய்கிறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வெள்ளிக்கிழமையாக செஞ்சிங்கன்னா இன்னமுமே கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனியாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு உணவு, வஸ்திரம், இந்த மாதிரி என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நீங்கள் நிவர்த்தி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான தேவையை அந்த சுக்கிர பகவானே வந்து நிவர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.